இந்தாங்க வச்சுக்கோங்க. ஓகே சார். போயிட்டாங்க. மாமா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க ஆபீஸ்ல இருந்து பழைய பொருள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க? அது எதுக்கு இப்ப வீம்புக்குன்னு பொன்னி இருக்க ரூம்ல போய் அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். வீம்புக்கா? வீணா போற பொருள் எல்லாம் ஆபீஸ்ல அடுக்கி வைக்க இடம் இல்லையேன்னு கொண்டு வந்து இங்க வச்சேன். என்ன மாப்பிள்ள, நமக்கு என்ன அடுக்கி வைக்க தனியா கூடனா இருக்கு? நம்ம வீட்டுல தான் ஸ்டோர் ரூம் இருக்கே, அங்க கொண்டு வந்து போடுவோமேன்னு தான் போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப தப்பு இல்லாம பொன்னி அந்த ரூம்ல நிம்மதியா இருக்க கூடாது, அவளை தொந்தரவு பண்ணுங்கிறதுக்காக தானே எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து அவர் ரூம்ல வச்சிருக்கீங்க. மாப்பிள்ள சும்மா வாய்க்கு வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் உங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்பா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்துட்டு இருக்கீங்களாப்பா? மாப்பிள்ள இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு அந்த பழைய பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்ல போடுறீங்க? மாமா, வீணா போற பொருள் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல கொண்டு வந்து வைக்காம கொண்டு வந்து ஹாலியா வைக்க முடியும்? மொட்டை மாடியில கூட வச்சிருக்கலாம் தான். இல்ல வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சு இன்னும் அந்த பொருள் எல்லாம் வீணா போயிட்டாதா? மாப்பிள்ள தயவு செஞ்சு விளையாடாம ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் ஒழுங்கா தான் மாமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டோர் ரூம்ங்கிறது இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தானே. ஏமாமா இப்ப ஸ்டோர் ரூம்ல தான் பொன்னி தங்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள அவ ஏதோ அங்க இண்டி இடுக்கல அவ பொட்டி படுக்கெல்லாம் வச்சிருந்தா, அதுக்காக அது அவ குடியிருக்கிற இடம் ஆயிடுமா? இருக்கோ இல்லையோ அவ அங்கதானே மாமா இருக்கா. அங்க கொண்டு போய் இந்த பொருளை போட்டா அவளுக்கு அது இடத்துல இருக்காதா? அதுவும் கொஞ்சம் கூட இடம் இல்லாம ரூம் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கீங்க. மாப்பிள்ள இப்படி நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. மாமா நான் ஏதோ வேணும்னே இப்படி எல்லாம் பண்ண மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. வேணும்னே பண்றது இல்லாம இதுக்கு பேர் என்ன? நிறுத்துறா. எதுக்கு ரெண்டு பேரும் அவர்கிட்ட முறைச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாம் இங்க ஸ்டோர் ரூம்ல வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயும் இப்படி பேசாத. பொன்னி மேல ஒரு வன்மத்தினாலதான் அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒண்ணும் அவ மேல வன்மம் கிடையாது. அவளுக்கு தான் இந்த குடும்பத்து மேல எல்லார் மேலயும் வன்மம் இருக்கு.